வணக்கம் நண்பர்களே. தாவேகா எம்எல்ஏக்களை வாங்க திமுக சார்பானவர்கள் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு திமுகவின் முன்னாள் அமைச்சர் தற்போதைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு காவல்துறை சொல்லுதுங்க. இந்த ஆட்சி 3 மாசத்துல கவுந்துரும், 6 மாசத்துல கவுந்துரும், இப்போ போயிரும், அப்போ போயிரும்னு திரு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓ, இதுதானா அது அப்படின்னு மக்கள் வியக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அமைச்சர் நிர்மல் குமாருங்க என்னென்னமோ பேசுறாரு, என்னென்னமோ பேசுறாரு. இந்த மாதிரி திமுக தலைவர் யாருமே பேசுனதில்ல. அவ்வளவு மோசமா பேசுறாரு. இப்படிங்க இதெல்லாம் செய்யலாமா? உங்கள் தகுதிக்கு அடுக்குமா? எவ்வளவு மூத்த அரசியல்வாதி நீங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்துல இறங்கலாமா உங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா இருக்கார்ல, அவரை சிலர் தொடர்பு கொண்டிருக்காங்க. யாருன்னா ஐபிடிஎஸ் உடைய திருநாவுக்கரசு அவரு தொடர்பு கொண்டிருக்கிறார். இதெல்லாம் காவல்துறை சொல்றதுங்க. தொடர்பு கொண்டு சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றோம். அதுல நீங்க ஆதரவா வாக்களிங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 30, 40 சீட் கொடுத்துருவோம்னு பேசியிருக்காங்களாம். அதுல அவர் முடியாதுன்னு சொன்னோன்னா மிரட்டல் விடுத்தனா நேரா போய் காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் சொல்லிட்டாரு. காவல்துறையினர் அவரை கைது செஞ்சுட்டாங்க. இன்னும் சில பேரையும் கைது செஞ்சுட்டாங்க. இன்னும் 2 பேரை கார்த்திக் ரமேஷ் 2 பேரை கைது செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ செந்தில் பாலாஜியோட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. அது திமுகவோட திட்டமா? இந்த மாதிரி தாவக எம்எல்ஏக்களை தன் பக்கம் எடுப்பதற்கு வலை வீசி தேடுகிறார்களோ? நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் அப்படிதாங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிறைய எம்எல்ஏக்களோட பேசிட்டே இருக்காங்க. கோடிகளை வாரி கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி செய்யறதன் மூலம் எங்க எம்எல்ஏக்களை, தாவேக எம்எல்ஏக்களை கவர்ந்து விடலாம் அப்படின்னு திமுக நினைக்குது, தப்பு கணக்கு போடுது அப்படின்னு சொல்றாரு. கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. அதை நம்ம இங்க பயன்படுத்த விரும்பல. ஒரு அமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு எதிராக கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார். அது எந்த ஊடகம் கூட தலைப்பு கூட போடல. ஏன்னா ஒரு கண்ணியம் இருக்கு, அந்த அளவுக்கு பேசுறாரு. இது உங்களுக்கே அடுக்குமா? ரொம்ப ரொம்ப சாஃப்டா உங்ககிட்ட சொல்றேன், நீங்க வேணா ஒரு பேட்டியை பார்த்துக்குங்க. ரொம்ப காரமா வேணும் அப்படின்னா. இதுல திமுகவுக்கு ரொம்ப பதற்றமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. திரு விஜய் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த ஆட்சி இன்னைக்கு போயிடாதா, நாளைக்கு போயிடுதா அப்படின்னு தலைகீழா நிக்கிறாங்க. அதாங்க ரிசல்ட் வரும்போதே திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய், ஐயா நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிட மாட்டீர்களா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுவும் யாருக்கு எதிராக கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கடுமையான விமர்சனங்கள் செய்து பிரச்சாரம் செஞ்சாங்களோ அவருக்கே போனை போட்டு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க திமுகவோட முன்னாள் கூட்டணி கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. அதிமுக இருந்து வெளியே வர்றவங்க, வெளியே வர காத்துட்டு இருக்கவங்க அவங்க சொல்றாங்க, திமுகவோட சேர்ந்து ஆட்சியா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது தகுமா இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. திமுகவுக்கு முதல்ல தகுமா பார்க்கணும் இல்லையா? என்ன பண்ணா என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு தடவை சொன்னாரு திரு விஜய், இப்படி கையை காமிச்சாரு, எங்கே அப்பான்னு கேட்டாரு. கூட்டம் கூட்டமா கல்யாண வீடு கல்யாண வீடா போய் எல்லா இடத்துலயும் உதயநிதி சொல்றாரு, எல்லா இடத்துலயும் அப்பா நிறைந்திருக்கிறாரு, ஆட்சியில் இருக்கின்ற கோப்புகள் மூலம், திட்டங்கள் மூலம் இப்படி எல்லாம் சொல்றாரு. தேவையா? அவர் ஒரு தடவை சொல்லிட்டாரு, அதுக்கு எதிராகனு சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு இல்ல. அதே திரும்ப திரும்ப சொல்லி எதற்குங்க அது விளம்பரம் தேடணும்? இது திமுகவோட ஒரு மோசமான உத்திங்க. மூத்த தலைவர்கள் பலருக்கு இதுல விருப்பம் இல்லைங்க. முக்கியமாக KN நேரு போன்றவர்கள், ஏவாவேலு போன்றவர்கள், கனிமொழி போன்றவர்கள், அவங்களுக்குலாம் அந்த விருப்பம் இல்லை. எதுக்கு? ஆட்சி வந்துருச்சு, ஆட்சி செய்ய விடுவோம், அப்பப்போ இருக்கிற குறைகளை சுத்தி காட்டுவோம், எதுக்காக பதட்டப்படணும்? ஆனா முடியலையே, முடியலையே. ஏனென்றால் அவங்க மெதுவாக ஊழல் வழக்குகளை திறந்து விடுவார்கள் அப்படின்னு வெளியே கசிய விடுறாங்க. அது மாதிரி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த விக்கெட் யாருன்னு தெரியல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏவாவேலு வீடுகள்ல, அலுவலகங்கள்ல ரெய்டு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது யாருங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல. எதிர்கட்சினா அதெல்லாம் அனுபவிச்சு தாங்க ஆகணும். சட்டப்பூர்வமா பாக்குறோம், எத்தனை வருஷம் கேஸ் நடக்குதுன்னு தெரியல, எத்தனை கேஸ பார்த்திருக்கோம் அப்படின்னு மூத்த தலைவர் நினைக்கிறாங்க. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் அது முடியல போல இருக்கு. இதனால இந்த மாதிரி சூழ்நிலையில தாவேகா எம்எல்ஏக்களை ஒவ்வொருவராக வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வாங்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அந்த தேர்தலில், அங்க தேர்தல் வரும்ல, அந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிருமா? யார்? அண்ணா திமுக கூட்டணி இல்லையா? அண்ணா திமுகவோட பாஜக கூட்டணி இல்லையா? இவங்க எல்லாம் சேர்ந்து தாவேகாவை வீழ்த்த போறாங்களா? அது முடியிற காரியமா? இவ்வளவு மூத்த அரசியல்வாதிகளுக்கு இது கூட தெரியலையா? 2.5 வருஷம் 3 வருஷம் கூட ஆகல, அந்த ஒரு கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அந்த கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் திரு விஜயுடைய நுணுக்கங்கள் கூட கிட்டத்தட்ட 50, 60 ஆண்டுகள் அனுபவமிக்க தலைவர்களுக்கு தெரியல அப்படின்னா
மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, மக்கள் எல்லாமே கவனிக்கிறாங்க. என்ன ரீல்ஸ் போட்டு வந்துட்டாங்க, யூடியூபை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, இப்படிலாம் புறந்தள்ள முடியாதுங்க. மக்கள் சிந்திக்கிறாங்க. நாங்கள் சொல்கின்ற இந்த மாதிரி ஊடகக்காரர்கள் யார் சொல்றதையும் மக்கள் உன்னிப்பா பார்க்கறாங்க. உண்மை இருந்தா ஏத்துக்கிறாங்க, உண்மை இல்லைன்னா அப்படி தூக்கி கடாசிடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை போய் மக்கள்கிட்ட போய் நம்ம மாறி மாறி பேசலாம் அப்படிலாம் நினைக்கிறது மக்களை அவமதிப்பதற்கு சமமாகும். இதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எப்படி அரசியல் ரீதியாக அணுகணும் அப்படின்னு பார்க்கணும். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதான் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அவர்களுக்கு காசு கொடுத்து தன் பக்கம் இழுக்க நினைப்பதாக சொல்லி 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் பலர் கைது செய்யப்படக்கூடும்னு தெரியுதுங்க. இதெல்லாம் வெளியே வந்தாங்கன்னா இவங்களை யார் ஊக்குவிச்சாங்க, யார் இவங்களுக்கு பின்னால இருந்து கீ கொடுத்தாங்க, சூட்கேஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் வெளியே வரும்ல. இதெல்லாம் வெளியே வந்தா இதெல்லாம் ஆளுங்கட்சி செய்கின்ற தந்திரம் அப்படின்னு பழைய ஸ்டைல்ல சொல்லிட்டு போயிடலாமா? அது வாய்ப்பில்லைல்ல. மக்கள் பார்க்கறாங்கல்ல. தாவேக்கா ஆட்சி இப்போ கவனம், அப்போ கவனம்னு கூட்டம் கூட்டமா பேசுறது இதுக்கு தானா அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. அதனால தான் சரியான முறையில் செய்து இந்த ஆட்சியை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். எதிர்மறையில் சென்று குதிரை பேரம் பண்றாங்க. தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுது, அதிமுக இந்த ஆட்கள் இழுக்குது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதிமுகவில் குழப்பங்கள் இருக்கு, அதிமுகவில் அதிருப்தி இருக்கு, அதிமுகவில் அதிகார போட்டி இருக்கு, அதிமுக பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு, அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்ற மனக்கவலை இருக்கு. ஆகையால் அங்கிருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களா வெளியே வர்றாங்க. அநேகமாக தாவேக்காவுக்கு போயிருவாங்க. ஒருத்தர் 2 பேர் திமுகவுக்கு வரலாம். ஆனா அதை பார்த்துட்டு அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? குதிரை பேரத்தில் ஈடுபடுவது யார்? உண்மையில் என்னங்க புகார் யாரு சொல்லியிருக்காங்க? யாராவது புகார் சொன்னாங்களா? தாவேக்காவுக்கு எதிராக எந்த ஒரு எம்எல்ஏயாவது புகார் சொல்லியிருக்காங்களா? இப்போ தாவேக்கா எம்எல்ஏ புகார் சொல்லிட்டார்ல, சில பேர் அணுகுனாங்க அப்படின்னு சொல்லி புகார் சொல்லிட்டார்ல, கைது நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்குல்ல. இதுக்கெல்லாம் கேஸ் நடக்கும்னு வைங்க. ஆனா இருந்தாலும் வெளியே வந்தது என்ன? அவங்க விருப்பத்தில் தானே போறாங்க. மதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போய்விடாம தன் பக்கம் வைத்துக் கொண்டது திமுக தானே. அதே மக்கள் பாக்குறாங்க. அதுக்காக வைகோ அந்த அலப்பறை பண்ணார் இல்லையா? திமுக ஆட்சியில் கரப்ஷன் இருந்தது, கலெக்ஷன் இருந்தது, கமிஷன் இருந்ததுன்னு. அதையும் மக்கள் ஏத்துக்கலைங்க. என்ன எப்படி ஏத்துப்பாங்க? இந்த மக்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்துட்டு தான் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒரு சினிமாக்காரங்கிறதுனால இல்லைங்க. இந்த ஆட்சி எப்படி செய்யுங்கிறது மக்கள் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க, ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிறு வழி தவறல் இருந்தால், ஒரு சிறு சறுக்கல் இருந்தால் உடனடியாக மக்கள் கவனத்திற்கு சென்று சேர்கிறது. மக்கள் இவர்களுக்கா ஓட்டு போட்டோம் என்று எண்ணக்கூடிய வாய்ப்பை அது தந்து விடுகிறது. இந்த சமயத்தில் போய் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லலாம், ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு கூடாது அல்லவா? தாவேக்காவுக்கு ஆதரவு தருகின்ற கட்சிகளின் கூட்டமும் நடந்திருக்கு. இது ஒரு முக்கியமான கூட்டம்ங்க. முக்கியமான தலைவர்கள் திருமாவளவனே கலந்துக்கிட்டாரு. அவரு தன்னுடைய கட்சிக்காரங்க கலந்துக்குவாங்கன்னு சொன்னாரு. கடைசியில் அவரு கலந்துக்கிட்டாரு. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நடப்பதற்கு துணை புரிவோம் சொல்றாரு. அப்ப அர்த்தம் என்ன? திமுகவுக்கு பிக் டாட்டா காமிச்சிட்டாரு. வெளியே சொல்லல, நாங்கள் அணியில் இல்லை. என்னங்க இந்த ஆட்சி தொடர்வதற்கு உறுதி பூணுவோம் அப்படின்னு சொன்னாவே திமுக டாட்டான்னு தானே அர்த்தம். திமுக இதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தனியாக தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆதரவு அண்ணா திமுக. அது அந்த ரூட்டை பிடிச்சி பாஜக கிட்ட போகலாம். இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. கனிமொழி சொன்ன மாதிரி திமுக தனித்து போட்டியிடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோல தாவேக்காவிலிருந்து எம்எல்ஏக்களை ஏதாவது ஒரு வழியில் கவர்ந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.